குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தனி விமானம் மூலம் கொச்சி வந்தடைந்த நிலையில் அவர்களது உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள். சுபா, வணக்கம். தற்போது குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த அந்த தொழிலாளர்களுடைய தமிழர்களுடைய உடலானது கேரளாவிலிருந்து புறப்பட்டு தமிழகத்திற்கு எடுத்து வருவதற்கான பணி என்பது தொடங்கி இருக்கின்றது. கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல கட்டுமான நிறுவனம் குவைத் நாட்டில் செயல்பட்டு வருகின்றது. குவைத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அலுவலகங்கள், வீடு போன்றவற்றை எல்லாம் கட்டித்தரக்கூடிய அந்த நிறுவனம் இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்களை கொண்டு வந்து அங்கே குவைத்தில் வைத்து அவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். அதாவது குவைத்திலே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் ஒன்று எடுக்கப்பட்டு அந்த அபார்ட்மெண்ட்டில் அந்த தொழிலாளர்கள் மொத்தமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி தங்க வைக்கப்பட்டு தினசரி காலையில் பேருந்து மூலமாக பணி நடைபெறக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்வது, அவர்கள் பணி முடிந்ததும் இரவு நேரங்களில் கொண்டு வந்து மீண்டும் அந்த அபார்ட்மெண்ட்டிலே இறக்கி விடுவார்கள். அவர்கள் இரவு அங்கே படுத்து உறங்கிவிட்டு மீண்டும் காலையில் தங்களுடைய வழக்கமான பணிகளை தொடருவார்கள். அப்படி தொடரக்கூடிய அந்த தமிழர்கள், கேரளாவை சார்ந்தவர்கள், வட மாநிலத்தை சார்ந்தவர்கள், கர்நாடகாவை சார்ந்தவர்கள் என பல மாநிலங்களை சார்ந்தவர்களும் அங்கே இருக்கக்கூடிய நிலையிலே நேற்று, அதாவது 12ஆம் தேதி அதிகாலையிலே திடீரென்று அவர்கள் தங்கியிருந்த ஒரு அபார்ட்மெண்ட், அந்த குடியிருப்புகளிலே ஒரு குடியிருப்பில் கேஸ் சிலிண்டர் ஒன்று வெடித்ததாக கூறப்படுகின்றது. அந்த கேஸ் சிலிண்டர் வெடி விபத்தின் மூலமாக அந்த கட்டிடத்தில் முழுமையாக தீ மலமளவென பரவி இருக்கின்றது. தொழிலாளிகள் கட்டிட வேலை பார்த்துவிட்டு அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த நேரம் அதிகாலை 4:30 மணிக்கு தீ பரவிய காரணத்தால் யாரும் தப்பித்து செல்ல முடியாத ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென்று கரும்புகையும் சூழ்ந்து கொண்டதால் கண்ணும் தெரியாத ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் மூச்சு விடுவதிலும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. வழி எது, ஜன்னல் எது, தப்பிப்பது எப்படி என்பது அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு முன்னதாகவே அவர்கள் தங்கியிருந்த அறைக்குள் தீயும் பற்ற தொடங்கி இருக்கிறது. இதனால் ஒரு சிலர் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஜன்னல் வழியாக மேல் மாடிகளிலிருந்து கீழே குதித்திருக்கிறார்கள். அப்படி கீழே குதித்தவர்களும் படுகாயங்களோடு உயிரிழந்தார்கள் என கூறப்படுகின்றது. பலரும் தீயில் சிக்கிக்கொண்டு உயிரிழந்திருக்கிறார்கள். சுமார் 45க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 7 பேர் என்றும் கேரளாவை சேர்ந்தவர்கள் 24 பேர் என்றும் தெரிய வந்திருக்கிறது. அதே நேரத்தில் கர்நாடகாவை சார்ந்த ஒருவரும் உயிரிழந்திருக்கின்றார். எனவே இந்தியர்கள் இப்படி மாட்டிக்கொண்டு உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை மத்திய அரசுக்கு தெரிய வந்தவுடன் தொடர்ந்து மாநில அரசுகளும் தொடர்ந்து அவர்களோடு சேர்ந்து விவரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மத்திய அரசினுடைய வான்படை தனி விமானத்தை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய குவைத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பேசி அந்த உடல்கள் தற்போது இந்தியா கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. காரணம், கேரளாவை சேர்ந்த 23 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அனைவரது உடல்களும் கொண்டு கேரளாவில் வைக்கப்பட்டு தமிழர்களது உடல் தற்போது தமிழ்நாட்டிற்கு ஏற்றி கொண்டு வரப்படுகின்றது. தொடர்ந்து பேசலாம். ராஜேஷ், இணைப்பில் இருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.